ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு நீட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, ஃப்ரம் த சாப்டர் 9. ஸோ இதில் வந்து ஒரு பிளாஸ்மிட் வெக்டார் கொடுத்துருக்காங்க விச் கண்டெய்ன்ஸ் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்குது, 2 ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் BAM H1 ஈகோ R1 ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்குது. ஸோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் டெட்ராசைக்ளின் ஆம்பிசிலின் இருக்குது. ஓகே, ஆல்சோ ஸ்பெசிஃபிக்காக இங்கே பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம் கோடிங் ஜீன் இருக்குது இந்த இடத்துல. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த above represented plasmid an alien piece of DNA is inserted at an eco R1 site. Specifically இந்த eco R1 siteல நம்ம foreign DNA-வை இன்சர்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்சர்ட் பண்ணோன்னா என்ன ஆகும், இந்த ஜீன் கோடிங் ஃபார் பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் ஆகிடும். இந்த இன்சர்ட்னால இங்கே நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணிட்டதுனால, ஸோ ஃபாரின் டிஎன்ஏவை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டதுனால அது வந்து அந்த ஜீன் கோடிங் ஃபார் பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து இன்ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இன்ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இது நம்ம வந்து மீடியம் கண்டெய்னிங் குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட். குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட்னா கலர் ப்ரொடியூசிங் சப்ஸ்ட்ரேட்டில் தான் எப்போவுமே இந்த மார்க்கராக யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இந்த மீடியமில் நம்ம அந்த ரீகாமினன்ட் செல்ஸ் கண்டெய்னிங் சாம்பிளை வந்து லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ரீகாமினன்ஸ் வந்து will not produce any color because இந்த ஜீன் வந்து inactivate ஆயிட்டதுனால. ஸோ இட் வில் நாட் ரியாக்ட் வித் குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட். சப்போஸ் இந்த இடத்துல ஃபாரின் ஜீன் இல்லை அப்படின்னா, அது நான் ரீகாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த என்சைம் ப்ரொடியூசிங் ஜீன் வந்து ஆக்டிவேட்டடாக தான் இருக்கும். அது அந்த குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணி ப்ளூ கலர் காலனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ரீகாமினன்ஸாக இருந்துச்சுன்னா ஒயிட் கலர் காலனிஸ், ரீகாமினன்ஸாக இல்லை நான் ரீகாமினன்ஸாக இருந்துச்சுன்னா ப்ளூ கலர் காலனிஸ். ஸோ த ஆன்சர் இஸ் white color colonies will be selected because these are the recombinants. Okay, so this is the image for the medium. In the medium containing chromogenic substrate, the recombinant colonies produced white color and the non-recombinant colonies which has the active beta galactosidase enzyme producing gene produced blue colors, and white color colonies has the inactive beta galactosidase enzyme producing gene, so it produced white color colonies. So the answer is white color colonies will be selected. Thank you.